பெரியேரியில் வந்து இந்த அச்சல் பால் பண்ணை இருக்கு. அவங்க என்ன பண்ணீங்கன்னா நாங்கள் போராடும் போது அந்த கழிவுகளை வெளியே கொண்டு போகிறாங்க. அப்போ 1 மாதம் ஆயிடுச்சுன்னா ஆழ்துறை போர் போட்டு அந்த கழிவுக்குள்ள அதிலே விட்டுறாங்க. அந்த சுற்று வட்டாரம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பூராமே மாசடைஞ்சது. செக் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த சுத்திகரிப்பு தண்ணீர் சுத்திகரிப்பு ஆர்வோ வாட்டர் வந்து நான் 2 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். இந்த தண்ணியால தான் அந்த குடி தண்ணி ஒரே ஒரு போர் தான் இருக்கு அந்த அண்ணா நகர் பகுதியில். இந்த தண்ணியால அந்த தண்ணி குடிக்கிறவங்களுக்கு நோய் ஏற்படுது. அந்த ஆர்வோ வாட்டர் கேட்குறேன். 2 வருஷமா என்ன சொல்றாங்கன்னா எம்பி ஃபண்டில் பணம் வந்தா செய்யறோம், எம்எல்ஏ ஃபண்டில் வந்தா பணம் வந்தா செய்யறோங்கிறாங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த தேர்தல் வருது. எப்போ அடுத்த தேர்தலில் செய்வாங்களா எப்போ செய்வாங்கன்னு தெரியல. கேட்கும் போதெல்லாம் ஃபண்டில்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு காலையில் எனக்கு கிடைச்ச தகவல், போன வெள்ளிக்கிழமை 23/1/2026 முதியோர் கணவன் மனைவி 80 வயசு 76 வயசுன்னு நினைக்கிறேன் மனைவிக்கு ஆத்தூர்ல இருந்து சூளாமரிச்சி எடிஸ் போற பஸ்ல போயிருக்காங்க. தும்பல் போய் இறங்கியிருக்காங்க. ஆனா 2 பேரும் டிக்கெட் எடுத்துட்டாங்க. டிக்கெட்டை தவறி விட்டுட்டாங்க. அங்க தும்பல்ல வந்து பஸ் சக்கரை வந்து செக் பண்ணும் போதே டிக்கெட் அவங்க கையில இல்லை. ஆனா கண்டக்டர் காமிச்சிருக்காரு, ஐயா நாங்க டிக்கெட் போட்டிருக்கேன், அவங்க என்னகிட்ட செக் பண்ணுங்க, நான் டிக்கெட் போட்டிருக்கேன், டிக்கெட் காசு கொடுத்துருக்காங்க, டிக்கெட் கொடுத்துட்டேன், ஆனா மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சக்கரை என்ன பண்ணியிருக்காங்க, உங்க மேல நாங்க உங்களை கொண்டு போய் காவல்துறையில உட்கார வச்சு உங்க மேல கேஸ் போட்டுருவோம், ஆளுக்கு 500 ரூபாய் பெயின் கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஐயா கிட்ட காசு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே பைய வாங்கி பார்த்து 200 ரூபாய் காசு வச்சிருக்காங்க, அதை எடுத்துட்டு விட்டுருக்காங்க. நான் வந்து இது திங்கட்கிழமை முழு தகவலோட வந்து மனைவி சொல்ல தகவல் கொடுப்பேன். அம்மாவுக்கு முன்னாடியே இந்த தகவல் கொடுக்குறேன். இதை கொஞ்சம் நீங்க பரிசீலனை பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி.